பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் வேர்டு கர்த்தருடைய வசனம் என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனம் என்னென்னலாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போமா? அவருடைய வசனம் பனித்துளி போல இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு பனித்துளி புல்லின் மேல் நனைக்கிறதோ அதுபோல கர்த்தருடைய வசனம் அவருடைய பிள்ளைகள் மேல் அப்படியே அமர்கிறது என்று நாம் காண்கிறோம். மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தங்கமானது குகையிலையும் உருக்கி எடுக்கப்படுகிறதோ அதுபோல கர்த்தருடைய வசனமும் புடமிடப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சங்கீதம் 18:30 கூறப்பட்டுள்ளது. எனவே கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டுள்ளதாக இருக்கிறது. சுத்த வெள்ளிக்கொப்பான சொற்களாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முற்பகுதியிலே நாம் காண்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. மட்டுமல்ல, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் மிகவும் அதிகம் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே. வயது வசனம் சகலவித வழிகளையும் நமக்கு தெரிவிக்கிறது. எனவே நம்முடைய வழிகளில் இடது பக்கமும் வலது பக்கமும் விழுந்து விடாதபடி நேர்பாதையில் நடத்த கர்த்தருடைய வசனம் நமக்கு கிருபை செய்கிறது என்று நாம் வேதத்தில் காண்கிறோம். மட்டுமல்ல, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உங்கள் வசனத்தின் முடியே என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. நம்முடைய கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மரணத்திற்கு எதுவான இந்த சாவுக்கு எதுவான இந்த சரீரத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, கர்த்தர் நடத்துகிறார், இந்த வசனத்தை கொண்டு நம்மை நடத்துகிறார் என்று சங்கீதம் 119:65 கூறப்பட்டுள்ளது. உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, வசனத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நான் நம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உங்களுக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று சங்கீதம் 119, 74, 81, 114, 147 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதம் 119, 105ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. அவர் காட்டுகின்ற வெளிச்சத்திலே நாம் நடக்கலாம் என்று வேதம் நமக்கு திட்டமாய் தெளிவுள்ளதாக்குகிறது. மட்டுமல்ல, உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தருடைய வசனம் கர்த்தாவே என் கூப்பிடுதல் உங்கள் சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சங்கீதம் 119, 169 கூறப்பட்டுள்ளது. பெரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தின்படி நாம் உணர்வுள்ளவர்களாக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேலையை காணிச்சித்த தயவுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, கர்த்தருடைய வசனத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை, உங்களுடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறது, உங்களுடைய வசனம் எங்களை உணர்வுள்ளதாக்குகிறது, உங்களுடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நாங்கள் காண்கிறோமே சுவாமி. தேவனாகிய கர்த்தாவினுடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வசனம் புடமிடப்பட்டது, சுத்த சொற்களாக இருக்கிறது சுவாமி. தேவனாகிய கர்த்தர் தீமையிலிருந்து விலக்கி ரட்சியும். இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.